இல்லடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். என்னில்லடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கே என்னில்லடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். பாருங்க, இந்த நல்ல வேலையை தேடுறதுக்கான சோதனைக்கு இப்போ கொஞ்சம் வசந்த பார்க்கலாம். அது நம்ம ஜெபிப்போம். சோதனை ஆண்டவரை நம்ம ஜெபிக்கிறோம். கிருபையுள்ளவரே நன்றி, எங்களோட பேசுங்க. நீங்க தான் வசனம், நீங்க தான் வார்த்தை. ஆண்டவரே, கேட்கிற பிள்ளைகளோடு எங்களோட பேசுங்க, மறைத்து வெளிப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். வெளிப்படுத்தின விசேஷத்துல இயேசு கிறிஸ்து வருகை பத்தி அங்க சொல்லப்பட்டிருக்கு. யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம், அன்பின் சீசனாக யோவான் ஆண்டவர் கூட இருந்தாங்க. ஆண்டவர் மறிச்சிட்டாங்க, இவங்க எல்லாரும் ஊழியம் செஞ்சாங்க. அப்ப ரோமர் ஆட்சியில யோவானை பிடிச்சு என்ன தொட்டியில போட்டாங்க, இயேசு கிறிஸ்து மறுதலி அப்படின்னா. அவர் மறுதலிக்கல. அப்ப இவர் தூக்கி பதுமூத்தியில கொண்டு போட்டாங்க. அந்த நாட்கள்ல கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானார் அப்படின்னு வெளிப்படுத்த சொல்லப்பட்டிருக்கு. அப்படி ஆவிக்குள்ளான உடனே ஆண்டவர் இவருக்கு வெளிப்படுத்துகிறார். இந்த நாட்கள் நீங்கள் நானும் வாழ்ந்திருக்கிற நாட்களை என்ன நடக்கும், இயேசு கிறிஸ்து எப்ப வருவார்னு சொல்லி ஒரு சில நிறைய காரியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துறார். அதை நம்ம பார்த்தோம் அப்படின்னா வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பார்த்தோம் அப்படின்னா, யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம், இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள். மேகங்களோடு ஆண்டவர் வராங்க. அப்ப இந்த ஆண்டோடைய வருகை, இயேசு கிறிஸ்து ஏற்கனவே ஒரு ட்ரிப் வந்தாங்க. அங்க மனுஷனுக்காக மீட்பை உண்டாக்கிட்டு போயிட்டாங்க. அடுத்த இயேசு கிறிஸ்து வருவாங்க. அது ரகசிய வருகைன்னு சொல்லப்பட்டிருக்கு. அது ரகசிய வருகை. அந்த வருகையில எல்லாரும் அவரை பார்ப்பாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இந்த வருகை எப்படி இருக்கும்? இது அதுக்கு அடுத்த உள்ள ஒரு வருகை, எல்லாரும் அவரை பார்ப்பாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நீங்கள் நானும் நம்ம எப்படி இருப்போம்? அந்த வருகையை நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவோமா? ஆண்டவர் வரும்போது நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவோமா? இதான் கேள்வி. எங்க சொல்லப்பட்டிருக்க இயேசு கிறிஸ்து எல்லாரும் அறிந்து கொள்வாங்க. ரகசிய வருகைக்கு பிறகு அதுக்கு பிறகு கடைசி ஒரு வருகை இருக்குது. 1000 வருஷம் அரசாட்சி முடிஞ்ச பிறகு அப்பதான் எல்லாரும் உயிர் தெழுந்து நிற்பாங்க. அப்ப எல்லாரும் அவரை பார்ப்பாங்க. அப்ப அந்த நாட்கள்ல நம்ம எங்க இருப்போம்? அப்ப அதான் இன்னைக்குள்ள கேள்வி. இயேசு கிறிஸ்து வருவாங்க. ரகசிய வருகைக்கு பிறகு 1000 வருஷம் அரசாட்சிக்கு பிறகு ஆண்டோடைய வருகை இருக்கு. அப்போ அவரை குத்தினவர்களும் அவரை பார்ப்பாருன்னு சொல்லப்பட்டிருக்கு. அவர் குத்தினவங்க இறந்த எத்தனை வருஷம் ஆயிட்டு, எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவாங்க. இப்ப எவ்வளவு பேர் மறிக்காங்களோ அவங்க எல்லாம் உயிர்ப்பிக்கப்படுவாங்களாம். நியாய தீர்ப்பு நாட்கள்ல உயிர்ப்பிக்கப்படுவாங்க. சமுத்திரத்தை இறந்தவங்க எல்லாம் சமுத்திரம் கொடுக்கும், தீயில இறந்தவங்க தீ கொடுக்கும். அந்த வருகை தான் இது. இது ரகசிய வருகைக்கு பரவுள்ள வருகை. ரகசிய வருகை வந்து இயேசு கிறிஸ்து வந்து எல்லாரும் இயேசு கிறிஸ்து யாரெல்லாம் அவருடைய வார்த்தைப்படி நடந்தாங்களோ அவங்க எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. அதுக்கு பிறகு ஒரு வருகை இருக்குது. ரகசியருக்கு பிறகு 7 வருஷம், அதுக்கு பிறகு 1000 வருஷம் அரசாட்சி, அதுக்கு பிறகு ஒரு வருகை இருக்கு, கடைசி நியாய தீர்ப்பு. அந்த நியாய தீர்ப்புல தான் அவரை யார் குத்துனாங்களோ அவங்க எல்லாம் உயிரிழந்து நிற்பாங்க. நியாயசனத்துல ஆண்டவர் நியாயம் தீர்ப்பாங்க, அங்க நிற்பாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து எல்லாரும் பார்ப்பாங்க, அவரை பார்க்காங்க, எல்லாரும் பார்க்காங்க. இவரெல்லாம் நம்ம குத்திட்டோம். இன்னைக்கும் கிறிஸ்தவங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க. அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. கிறிஸ்தவங்களை கஷ்டப்படுத்தினா அவங்கள உண்டாக்குனவர் கஷ்டப்படுத்துற மாதிரி. கிறிஸ்தவங்க ஏன் பொறுமையா இருக்காங்க அப்படின்னா, கிறிஸ்தவர்களுக்கு இன்னொரு நம்பிக்கை இருக்கு, பெரிய நம்பிக்கை இருக்குது. உண்மை அதான், கிறிஸ்தவர்களுக்கு இந்த வாழ்க்கை மட்டும் கிடையாது, இன்னொரு வாழ்க்கை இருக்குது, பெரிய காரியங்கள் இருக்குது. என்றென்றும் நம்ம வாழ போறோம். யார் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றாங்களோ அவங்க என்றென்றும் வாழ்வாங்கன்னு பைபிள் சொல்லுது. யார் ஏற்றுக்கொள்ளலையோ சதா காலமும் வாதிக்கப்படுவாங்க. இந்த யோவான் எந்த வருகை சொல்றார்? கடைசி வருகை பத்தி சொல்றார், நியாய தீர்ப்பு வருகை பத்தி சொல்றார். எல்லாரும் கண்டு புலம்புவாங்களாம் அவரை பார்த்து.
எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவாங்க. அவங்க ஏதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள். ரகசிய வருகைக்கு பரவுள்ள வருக, ரகசிய வருகை கிடையாது, அதுக்கு பரவுள்ள வருங்க. அவங்களாம் உயிர்ப்பிக்கப்படுவாங்க. யாரெல்லாம் குத்துனாங்களோ இயேசு கிறிஸ்து, அவங்களாம் உயிர்ப்பிக்கப்படுவாங்கன்னு பைபிள் சொல்லுது. பெரிய அதுதான் உண்மை. யாரெல்லாம் இறந்தாங்களோ அவங்க எல்லாம் உயிரோட எந்திரிச்சிருவாங்க கடைசி நியாய தீர்ப்புக்கு. இது கடைசி நியாய தீர்ப்புக்குள்ள வருகை யோவான் சொல்லுதாரு. குத்தினவர்கள் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து, எல்லாரும் அவரை பார்த்து, எல்லா ஜனங்களும் அவரை பார்த்து புலம்புவார்கள். இயேசு கிறிஸ்து பார்த்து புலம்புவார்கள். ஏன்னா கிறிஸ்தவர்கள் அற்பமா நினைப்பாங்க சில இடத்துல. அப்படி நினைச்சவங்க புலம்புதாங்க. ஐயோ, நம்ம முன்னால இருந்தாங்களே, கிறிஸ்தவங்க இருந்தாங்க, பைபிளுக்கு போறாங்க வராங்க, இப்ப அவர் தான் மெய்யான கடவுள் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. எப்போ? கடைசி நாட்கள் தெரியுது. இப்பவுமே அவரை பத்தி தெரியும்படிதான் நானும் என் மகன் குடும்பமா நாங்க ஊழிச்சோம். இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளுங்க. அறியாதவங்க, அறிஞ்சவங்க ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு பிரியமானபடி நடங்க. ஏன்னா நம்மளுக்கு பெரிய ஆசீர்வாதம் இருக்கு. யார் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள அவங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம் இருக்கு. தேவ பிள்ளைகளுக்கு வைத்ததை கண் காணவும் இல்ல, காது கேட்கவும் இல்லையா? நீங்க தேவ பிள்ளைகளா இருந்தீங்க, உங்களுக்காக பெரிய ஆசீர்வாதம் இருக்கு. சங்கீதக்காரர் சொல்றாரா, சிறப்பான சோதனை எனக்கு உண்டு, அவர் சகோதரனுக்கு பங்கு கிடைச்சது அப்படின்னு சொல்றாரு. பங்கு வேணும் இயேசு கிறிஸ்துட்ட. இந்த உலகம் விசேஷமான ஒரு காரியம், அருமையான உலகம். நீங்க அன்பா இருந்தீங்க, இந்த உலகம் உங்க மேல அன்பா இருக்கும். நீங்க அன்பா இல்லைன்னா இந்த உலகம் உங்க மேல அன்பா இருக்காது. பிரியமானவர்களே, அன்பு யாருன்னா இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து நீங்க அறிந்தீங்க அப்படின்னா நீங்க அன்பா இருப்பீங்க. அந்த இயேசு கிறிஸ்து கடைசியா வரும்போது நீங்க புலம்ப மாட்டீங்க. குத்துனவர்கள் அவரை பார்ப்பாங்க, ஐயோ நரகம் அவங்களுக்கு. இந்த உலகத்துல நீங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீங்க அப்படின்னா நரகத்திலிருந்து தப்பித்துக் கொள்வீங்க. இல்லைன்னா நீங்க தப்பிக்க முடியாது. நரகத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. அதனால இயேசு கிறிஸ்து சொன்னாங்க, என் வார்த்தையை தள்ளாதங்க, நான் சொன்ன வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொன்னாங்க. எங்க யோவானுக்கு ஆண்டவர் சொல்லிட்டு போறாரு, எல்லா கோத்திரத்தாலும் இயேசு கிறிஸ்துவை பார்ப்பாங்களாம். பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். அப்படியே ஆகும். ஆமென். ரகசிய வருகையில இயேசு கிறிஸ்துக்காக பரிசுத்தமா இருக்கவங்க எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. அது 2ஆம் வருகை. இது 3ஆம் வருகைன்னு பைபிள் சொல்லுது. கடைசி நியாய தீர்ப்பு. அப்ப ஆண்டவர் வெளிப்படுவார், இயேசு கிறிஸ்து வெளிப்படுவார். எல்லா கோத்திரத்தாரும் அவருக்கு முன்பாக நிற்பாங்க. அப்ப எல்லாரும் அவரை பார்த்தாங்க, ஓ இயேசு கிறிஸ்தியா, இவர்தான் நம்ம அற்பமா நினைச்சோமே ஐயா, இவங்கெல்லாம் கடவுளே நினைச்சோமே ஐயா, இவங்கெல்லாம் சும்மா வெள்ளை சேலை உடுத்திட்டு போறாங்கன்னு நினைச்சோமே, ஐயோ இவர்தான் மெய்யான கடவுள், இப்ப நியாயத்திற்க போறாரு கண்டு புலம்புவார்களாம். அந்த நாட்களை நீங்க இருக்கக்கூடாது பிரியமானவர்களே. நீங்க புலம்ப கூடாது, நீங்க சந்தோஷப்படணும். என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவ ஜனமே, நீங்க அந்த நாட்கள்ல சந்தோஷப்படும்படியாக ஆண்டவர் இன்னைக்கு உங்களோட பேசிக் கொண்டிருக்கிறாங்க. ஆவியானவர் உங்களோட பேசிக் கொண்டிருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளலாம், ஏற்றுக்கொள்ளுங்க. ஏற்றுக்கொண்டுட்டீங்கன்னா ஒவ்வொரு நாளும் அவருக்கு பிரியமானபடி நடங்க. சாது சுந்தர் சிங் இயேசு கிறிஸ்து விதமா சொல்றார், ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு விசேஷமான நாள். நீங்க இயேசு கிறிஸ்துவை சரியானபடி அறிஞ்சிட்டீங்க அப்படின்னா, நீங்க இந்த பைபிளை நல்லா படிச்சு உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிட்டு அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு விசேஷமான நாள் அப்படின்னு சாது சுந்தர் இயேசு கிறிஸ்து சொல்றாங்க. ஒவ்வொரு நாளும் விசேஷமான நாள், உங்களை ஆசீர்வதிக்கும்படியான நாள், நீங்க இயேசு கிறிஸ்துவை மற்றவங்களுக்கு சொல்லும்படியான நாள், உங்க பிள்ளைகளை நல்ல பழக்க வழக்கங்களாக வளர்க்கணும் அந்த ஒரு நாள். டிரைவி ஆக்சிடென்ட் ஆகி இறந்துட்டு இருக்கிறாங்க. ட்ரெயின் ஆக்சிடென்ட், கார் ஆக்சிடென்ட், பிளேன் ஆக்சிடென்ட், நோய் அப்படின்னு அந்த மாதிரி ஆக்சிடென்ட் நம்ம பிள்ளைகள் மறிக்க கூடாது அப்படின்னா இந்த வசனம் படி நம்ம நடக்கணும், இந்த பைபிள் படி நம்ம நடக்கணும். நம்மளுக்கு முடிவு சமாதானம்னு சொல்லுது. வெளிப்படுத்தல புலம்பன மாதிரி புலம்ப மாட்டாங்க. அவர்களை குத்துறவங்க அவரை பார்க்காங்க, ஐயோ இவரவே குத்திட்டோமே, ரோமர்ல வேலை செய்யட்டாலும் பரவாயில்ல, நான் குத்த மாட்டேன்னு சொன்னா கூட வேலையை விட்டு எடுப்பா, இதை கொண்டாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. இயேசு கிறிஸ்து அறிந்தவங்க. வன்யாங்க ஒரு மனிதன், ஒரு வாலிபன் ரஷ்யால ரத்த சாட்சியா மரிச்சான். மரிக்கிறதுக்கு முன்பாக ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க. ஏன் சொல்லுதான் அப்படின்னா, அந்த மனிதன் தேவனை இயேசு கிறிஸ்து நல்லா அறிந்து கொண்ட ஒரு வாலிபன், ஒரு இளைஞன். நீ இயேசு கிறிஸ்து மறுதலி அப்படின்னு அவன் நைட்டு பூரா வெளியில வச்சாங்க, பணியிலே இருந்தான், அவன் சாகவே இல்லை. ஏன்னா வசனம் சொல்லுது, வசனத்தை அறிந்தவர்கள் ஆண்டவர் ஒப்பு கொடுக்காம சாக மாட்டாங்க. இன்னும் டார்ச்சர் பண்ணாங்க, இயேசு கிறிஸ்து மறுதலி, மறிக்க மாட்டேன். அப்ப இவங்க கூட நிறைய பேர் இருந்தாங்க. இயேசு கிறிஸ்து நீ கடவுள் இல்லைன்னு சொல்லு, நான் சொல்ல மாட்டேன்னு வன்னியா சொன்னான்.
சொப்பனம் பார்க்காங்க. கிரீடம் வைக்கப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்துக்காக நீங்க இருக்கும்போது உங்களுக்கு ஜீவ கிரீடம் கிடைக்கும், வாடாத கிரீடம் கிடைக்கும். நம்ம ராஜாக்கள் மாதிரி இருப்போம் பிரியமானவர்களே. அதுதான் நாட்கள்ல ஊழியக்காரங்க உற்சாகமா ஊழியம் செய்றாங்க. உண்மை ஊழியக்காரங்க எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் ஊழியம் செய்றாங்க. கிறிஸ்தவர்கள் உண்மையா இருக்கிறவங்க என்ன காரியம் வந்தாலும் ஊழியம் செய்றாங்க. ஆண்டவருக்கு வைராக்கியம் பண்ணிக்காங்க. முஸ்லிம் நாட்டுல ஒரு வசதி படைத்த ஒரு பெண்மணியை நீ இயேசு கிறிஸ்துவ மறுதலி, நான் மறுதலிக்க மாட்டேன். ஏன்னா கடைசி நாட்கள் அவங்களும் புலம்புவாங்க, நான் இயேசு கிறிஸ்துவ ஏற்றுக்கொள்ளலையே அப்படின்னு. நிறைய சாட்சி எழுப்பிட்டே இருக்கிறாங்க. முஸ்லிம் கண்ட்ரில் இயேசு கிறிஸ்துவ கும்பிடக்கூடாது, அவர் ஒரு மனிதன், தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்றாங்க. பைபிள் சொல்லுது அவர் தேவன், தேவனுக்கு சமமா இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த கடைசி 3வது வருகையில நம்ம புலம்ப கூடாது, அவரை குதிரை லிஸ்ட்ல இருக்கக்கூடாது. சந்தோஷமான நிறைய பேர் இருக்கிறாங்க, அந்த லிஸ்ட்ல நம்ம இருக்கணும். அந்த முஸ்லிம் சகோதரி தேவனை மறுதளிக்கல, உயிரோட பதைச்சிட்டாங்க. கடைசியில மறிச்சு 2வது எந்திரிச்சிட்டாங்க. இது உண்மை சம்பவம், யூடியூப்ல பாருங்க, உங்களுக்கு தெரியும். இந்நாட்களில் தெய்வம் நிறைய அற்புதம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. தம்மை ஜீவனுள்ளவராக அநேகருக்கு காட்சி அளித்துட்டு இருக்கிறாங்க பிரியமானவர்களே. ஏன்னா வசனம், இன்னைக்கு பார்த்த வசனம் எல்லா கோத்திரத்தார் யார் புலம்புவாங்க? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் யாருங்க புலம்புறாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா, அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். யார் இவங்க? இந்த புலம்புதவங்க ஆண்டவரை மறுதலித்தவர்கள், ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காதவங்க, ஆண்டவருக்காக தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்காதவங்க, ஆண்டவரை பார்த்து நீ யாருன்னு தெரியலன்னு சொல்லவங்க. நீங்க அந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடாது பிரியமானவர்களே. புலம்புதாங்க, நிறைய பேர் புலம்புதாங்க. ஏன் புலம்புதாங்க? அவங்களுக்கு முடிவு, அழிவு ஒரு கொஞ்சம் செகண்ட்ல நியாயத்திற்கு வரும். என்றென்றும் ஆக்கினி கடலில் தள்ளப்படுவாங்கன்னு வெளிப்படுத்தல விசேஷம் சொல்லப்பட்டிருக்கு பிரியமானவர்களே. ஆண்டவர் ரகசியவர்கள், அதுக்கு பரவல வருங்க. நீங்க ரகசியவர்களே எடுத்துக்கொள்ளப்படணும், அதுக்கும் பரிசுத்தமா இருக்கணும். இந்த இயேசு கிறிஸ்து வார்த்தை ஏற்றுக்கொள்ளப்படணும். மத்தேயு 24 அவருடைய 2ஆம் வருகை தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. வெளிப்படுத்தல பார்க்கப்பட்ட வருகை 3வது வருகை, கடைசி நியாயத்திற்கு காரியங்கள். இயேசு கிறிஸ்து அவருடைய வழியில உற்சாகமா இருங்க. இசைக்கியா ராஜா பத்தி சொல்லப்பட்டிருக்கு. அவருடைய வார்த்தையின்படி நடக்க அவர் உற்சாகமா இருந்தாராம். அதே மாதிரி நீங்களும் இருங்க, அவங்களை தேவன் ஆசீர்வதிப்பார். சங்கீதக்காரர் பத்தி சொல்லப்பட்டிருக்கு. ஆலயத்துக்கு வாருங்கன்னா அவர் சந்தோஷமா இருந்தாராம். அடைக்கணும் குருவிக்கு ஆலயத்துல இடம் கிடைச்சு, ஆண்டவரே நானும் வரேன் அப்படின்னு சொல்லுதாரு. இந்த வசனம் உங்களை ஆசீர்வதிக்கும். இந்த வசனத்தின்படி நீங்க நடந்தீங்க, நீங்க புலம்ப மாட்டீங்க. வெளிப்படுத்த விஷயத்துல கடைசி அதிகாரம் சொல்லப்பட்ட இடத்துக்கு நீங்க போவீங்க, மோட்சத்துக்கு போவீங்க பிரியமானவர்களே. இந்த ஊழியத்துல சத்தியத்தை அழித்து சொல்லும்படி எங்களை தேவன் வைத்திருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்க, ஏற்றுக்கொள்ளுங்க, இன்னும் பரிசுத்தமா நடங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வெளிப்படுத்தல 1ஆம் அதிகாரத்துல புலம்புதல் லிஸ்ட்ல நீங்க இருக்கக்கூடாது, அவரை குத்துதாங்க அந்த லிஸ்ட்ல நீங்க இருக்கக்கூடாது. கடைசி நாட்கள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவாங்க. ரகசிய வருகைக்கு பிறகு 1000 வருஷத்துக்கு பிறகு எல்லாரும் ஒரு யுத்தம் இருக்கு, அருமையான யுத்தம். அதுக்கு பிறகு எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவாங்க. அந்த நாட்கள்ல நடக்க வேண்டிய இந்த சம்பவம், அப்பொழுது இயேசு கிறிஸ்து காட்சி அளிக்கிறாங்க. அப்போ எல்லா கோத்திரத்தான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவங்க புலம்புதாங்க. அந்த இடத்துல நீங்க இருக்கக்கூடாது. இதே ரட்சணை நாள், இன்னைக்கு அணுகிற நாள். இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை நீங்க ஏற்றுக்கொண்டு அவருக்கு பிரியமானபடி நடந்து அவருடைய வசனத்துக்கு உறுதியா உண்மையுமா இருங்க. நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க, சமாதானத்துக்குள்ள பிரவேசிப்பீங்க, சந்தோஷத்துக்குள்ள பிரவேசிப்பீங்க. உங்களுக்கு தேவன் ஆசீர்வதிப்பார். இப்ப நம்ம ஜெபிப்போம். சோதர ஆண்டவரை சந்திக்கும். எல்லா கோத்திரத்தான் கண்டு புலம்புதாங்க. அந்த லிஸ்ட்ல கேட்கறவங்க இருக்கக்கூடாது ஆண்டவரே. ஏன்னா அவங்களுக்கு நரகம், நியாயத்திற்கு பிறகு நரகம். அவரை குத்தினவர்களும் பார்க்காங்க. அந்த லிஸ்ட் கேட்க ஏதோ இன்னைக்கே அனுக்கிறோம், இன்னைக்கே ஏற்றுக்கொள்ளட்டும், இன்னைக்கு உங்களுக்கு பரிசுத்தமா இருக்கட்டும். ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு பெரிய மாதிரி நடக்க கிருபை செய்யுங்க. வியாதி, வறுமை, கடந்து எல்லாம் மறைவதாக ஆண்டவரே. கேட்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, வசனத்தை ஆசீர்வதிங்க, பிரயோஜனமாக கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.